சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி சமூக நலக்கூடத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு திடீரென தேதி ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதாக மெசேஜ் அனுப்பப்பட்டதால் அவர்கள் முற்றுகையிட்டனர். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். கோடம்பாக்கம் அம்பேத்கர் சாலையில அன்னை அஞ்சுகம் என்ற பெயர்ல ஒரு சமூக நலக்கூடம் இயங்குகிறது. இது மாநகராட்சியின் ஆளுகைக்கு கீழே உள்ளது. இந்த சமூக நலக்கூடத்துல ஏழை அல்லது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த அவர்கள் இந்த குடும்ப நிகழ்ச்சிகள், அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அதுல 37,000 வரை கட்டணம் செலுத்தி அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில இந்த தை மாதம் தொடங்கி அடுத்து ஒரு 4 மாதம் வரை பல்வேறு சுப நிகழ்ச்சிகள், திருமணம் தான் பெரும்பாலும், அது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்திருந்த நிலையில ஒரு 40க்கும் மேற்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய இந்த குடும்பத்தினருக்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுல இந்த மண்டபத்தில் தற்பொழுது மாநகராட்சி அலுவலகம் செயல்பட இருக்கிறது. எனவே இங்க நீங்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு வேறு இடங்களில் நடத்திக் கொள்ளுங்கள் என்ற குறுஞ்செய்தி சென்றிருக்கிறது. இதனை அடுத்து அவர்கள் திருமண பத்திரிகை உள்ளிட்ட அந்த அழைப்பிதழ்களுடன் மாநகராட்சி அலுவலகத்துல அந்த மண்டல அலுவலகத்துல முற்றுகையிட்டார்கள். அதுல இந்த மண்டபத்தின் பெயரை குறிப்பிட்டு உறவினர்களுக்கெல்லாம் பத்திரிகை வைத்த நிலையில தற்பொழுது திடீரென மண்டபம் ரத்து செய்யப்படுவதாகவும், இதுல புனரமைப்பு பணிகள் இருப்பதனால மண்டல அலுவலகத்தை இந்த சமூக நல கூடத்துல இயங்குவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தாங்கள் கேட்டதற்கு எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லவில்லை என்று அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காலையிலிருந்து அவர்கள் தொடர்ந்து காத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். அதிகாரிகள் தரப்பில் கேட்கும் பொழுதும் அதற்கு உரிய விளக்கம் அளிக்காமல் இருக்கிறது. மேல் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் உரிய தீர்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.